வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் விஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் கேழ்வரகு மாவு, பீட்ரூட், காய்கறிகள் சேர்த்து இரும்பு சத்து நிறைஞ்சுள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை. உடம்புல இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க, உடல் சோர்வாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பிரேக்ஃபாஸ்ட் வாரத்தில் ஒரு 2 முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கேழ்வரகு மாவு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்ச கேழ்வரகு மாவு தான் எடுத்திருக்கேன். நல்லா சலிச்சிட்டு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாவு அளவு பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கான அளவு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தூளுப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட் துருவி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு வெள்ளரிக்காய் துருவி எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெள்ளை பூசணிக்காய், சொரக்காய் கூட எடுத்துக்கலாம். அதுவுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம எடுத்திருந்த பொருள் எல்லாமே நம்ம மாவு கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கும் போது இந்த அடை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன வெள்ளரிக்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டுக்கு பதிலாக நீங்கள் கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு தடவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த காய்கறிலேயே நிறைய தண்ணி இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம இதே மெத்தடில் கம்பு அடை கூட செய்யலாங்க. காய்கறிலாம் சேர்த்து கம்பு அடை, சோள அடையும் செய்யலாம். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் ஒரு 2 தடவையாவது சிறுதானியங்கள் சேர்த்து நீங்கள் அடை செஞ்சு சாப்பிடுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒன்று சாப்பிட்டாவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ராகி சேர்த்த உணவு அடிக்கடி எடுக்கும்போது சுகர் ஸ்பைக் ஆகாமல் நமக்கு கண்ட்ரோல்லையே இருக்கும். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தோசை கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடாக இருக்குது. மாவு இந்த பதத்தில் கரைச்சி எடுத்திருக்கேன். லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு நான் மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மொத்தமாகவே சேர்த்துக்கிறேங்க. நம்ம மெலிசாக தேய்க்க முடியாது. நம்ம காய்கறி சேர்த்துருக்கிறதால மொத்தமாக தான் தேய்க்க முடியும். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம சேர்த்துருக்கிற காய்கறிகள் நல்லா வேகணும். இப்போது ஒரு 5 நிமிஷம் நான் சிம்லேயே வேக வச்சுருந்தேன். இப்போ காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். நம்ம இதே காய்கறிகள் தான் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம விருப்பப்பட்ட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம காலையில் செஞ்சு மதியம் வரைக்குமே நல்ல சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த அடைக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் கூட தேவையில்லை. ஏதாவது சைட் டிஷ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி லஞ்சுக்காக செஞ்ச தட்டைப்பயிறு குழம்போடு தான் சர்வ் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.